ஐயோ இன்னைக்கு பார்வை சரியில்லையே. நீ எவ்வளவுதான் கத்துனாலும் கதறினாலும் வேணாண்டா யாருமே இல்ல. உன்னை இன்னைக்கு நான் அம்மாவாக்காம விடவே மாட்டேன். டேய் சிம்பா, டேய் சிம்பா, டேய் ஏஞ்சிரா. அன்பே டயானா, டேய் அச்சி அஞ்சனா, ஏஞ்சிரா, டைம் ஆச்சுடா, வாடா போலாம். காலைல எழுப்பாதடா, தூக்கம் வருதுடா. டேய் ஏந்திரா, வலிக்குதுடா. டேய் ஹாய் மகேஷ். குட் மார்னிங். குட் மார்னிங். நான் கிளம்புறேங்க. டேய் ஏந்திரா, உங்க கார் டென்ட் சரி பண்ண மெக்கானிக் அனுப்பிச்சிடுறேங்கண்ணா. ஹே அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல காஃபி சாப்பிட்டு போ. இல்ல பரவாயில்லைங்க, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஹே மகேஷ், you look stoned all the time man. அடுத்த முறை நீ ஸ்கோர் பண்ண போறப்போ எனக்கும் சேர்த்து வாங்க. லெட்ஸ் பி a team, okay? உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். It's hot. I meant the coffee. பாத்து. மகேஷ், you're always welcome. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். நேற்று நைட்டு நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு என்கிட்ட ரொம்ப ரஃபா ஹாஷா மிருகம் மாதிரி பிஹேவ் பண்ண. இனிமே அப்படி பண்ணக்கூடாது, ஓகே? நான் மிருகம்? ஐயோ இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்பா டேய் வாடா. சிம்பா, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேங்க. ஹே மகேஷ், மகேஷ் இருடா, எனக்கு முடிவு கட்டுறேன். என்னாச்சு? எதுக்கு இப்படி ஓடி வர? லிஸ்ட் ஆஃப் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ். என்னென்ன ஹார்ட் டு ஹார்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கு. நம்ம ஹலோ. ஏய் ஏய் சுப்ரா, ஏய் சுப்ரா, ஏய் Yeah, ஏய் man. என்ன பாரு. ஏய் It's crazy சுப்ரா, to let's always try to bring. ஏய் ஓ ச்சே, என்ன சுப்ரா மதிக்காமலே போறானே. What is this? ஏய் சிம்பா, ஏய் சிம்பா, வெளியே போகலான்னு இருக்கேன், வரியா? டயனா வீட்டுக்கா? ஆமாம், வரியா? தோன்ட்டேன். ஐயா ஜாலி 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 போலாம் 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 ஜாலி ஜாலி போலாம். போகலாம் போகலாம். அதுக்கு முன்னாடி நீ இதை உன் கண்ணில் போட்டுக்கணும். ஏன் சர்ப்ரைஸ் சொல்கிறேன். சர்ப்ரைஸா? ஏற்கனவே ஃபுல்லா பார்த்த டயானாக்கு இன்னத்த சர்ப்ரைஸோ கண்ணெல்லாம் மூடி இன்னத்த பட போ போ ஒண்ணு தெரியல ஒண்ணு தெரியல போ 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 போ. இனிமே உன் லைஃப்ல நீ எதையும் முழுசா பார்க்க முடியாது. வந்தாச்சா வந்தாச்சா, ஏய் வந்தாச்சே வந்தாச்சே, சூப்பர் சூப்பர், கதை தர கதை தர. வா இறங்கு. மகேஷ், உனக்கு லிஃப்ட் லிஃப்ட்னா என்னன்னு தெரியுமா? மூடு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமா, டயானா வீட்டில் இவ்வளோ படிக்கட்டே இல்லையே. அது வந்து பின் வழியா வந்துட்டு இருக்கோம். ஓ பின் வழியா மாற்றா? ஆமா, என்னடா இவ்வளோ ஸ்மெல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கே. சுமார் கேவலமா இருக்கு. வா, எப்படி இருந்து உட்கார். டேய் எந்த ஏரியாடா நீ? ஆரம்பிச்சிட்டானுங்கடா. ஏய் செப்புரா செப்புரா, டேய் இது ஹாஸ்பிட்டல்டா, வா ஓடி போயிடலாம். சொன்னா கேளு, உட்கார். ஏய் ஹாஸ்பிட்டல்ல ஊசிலாம் குத்துவாங்க, வலிக்கும்டா. அதெல்லாம் ஓடி போயிடலாம். நீ உட்கார். ஐயோ நைட் ஷோ போலாம்ல? ஆபரேஷன் முடிச்சு சொல்லுப்பா. இவர்தான் டாக்டரா? ஆமா, கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கேன், கெடுத்துறாது. நல்லா செக் பண்ணியா? அந்த ஆள் பார்க்க பாமாட்டி மாதிரி இருக்கு. சார் வாய் மூடுங்க சார். டாக்டர் கூப்பிடுற. இதோ வந்துடுறேன். ஓகே பாப்பலாம். நீ போய்ட்டு வா, நான் இங்கே இருக்கேன். உன்னை வா போலாம். என்ன பின்ன நான் போறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கேன். வர வர ஆட்டம் ஓவர் ஆயிடுச்சு. எதுவும் இல்லடா, விட்டுறா. டேய் டேய் டேய், என்னமோ பண்றானே. ஐயம்மா, ஸ்டூடண்ட்ஸ் ரெடியா? அந்த ஆளு ஊசி கீசி போட்டுற போறான்டா. அந்த ஆளு மூச்சு பார்த்தாலே பயமா இருக்குது. இங்க பாருங்க, இப்படி வெள்ளமா தடவி லைட்டா சொருகும் போது இப்படிதான் குறைக்கும். குறைக்க ரைட் கடிக்காது. சரிடா 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 சரிடா. ஓகே ஓகே.
ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஏமா டேய் எதுக்குடா நீங்க கூட்டு வந்த? பயமா இருக்குடா. டேய் எதை கூட்டு வந்த? என்ன பண்ண போற? சாரி சிம்பா, வர வர ஆட்டோ ஓவரா போயிட்டு இருக்கு, அதனால உனக்கு நியூட்ரல் பண்ண போறேன். நியூட்ரலா? அப்படின்னா அது கட் பண்ண போறாங்க. அட பாவி, டேய் ஓன் டோர் ஓபன் பண்றதுக்கு ஏன் டோர் மூடுற? டேய் அன்னைக்கு நான் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா, வேற எதுவும் இல்ல. என்னது விளையாடுனியா? எதுடா விளையாட்டு? நீ மது லவ் பண்றது விளையாட்டா இருக்கா உனக்கு? டேய் நான் சத்தியமா சொல்றேன்டா, அன்னைக்கு ஒரு நாள் மதுவண்ணா. டேய் சிம்பா, நீ அன்னைக்கு ஒரு நாள் மதுவை? டேய் சிம்பா, டேய் சொல்லிட்டு தூங்குடா. அன்னைக்கு ஒரு நாள் நீ மதுவை. உங்களதா நோ டிஸ்டர்ப் ப்ளீஸ். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை சுத்தி 360 டிகிரில அன்னைக்கு ஒரு நாள் மதுவண்ணா. எங்க போயிட்டான் சிம்பா? டேய் டேய் சிம்பா சிம்பா, இல்லடா நீ இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி மதுன்னு ஏதோ சொல்ல வந்த, அது என்னன்னு ஒரே ஒரு வெட்டி போட்டாங்க. கடவுளே என் வாழ்க்கையில மண்ணலி போட்டான கடவுளே. நான் என்ன பண்ணேன் கடவுளே? இன்னொரு படம் வச்சு நான் என்ன பண்ண கடவுளே? அது இல்லாம நான் என்ன பண்றது கடவுளே? அப்பா நிறுத்திட்டானா? டேய் இந்த போட்டோ பார்த்து ஒண்ணுமே ஆக மாட்டேதே கடவுளே. சம்பவிக்கிறாருக்க கடவுளே. டேய் சிம்பா, நீ மதுவை ஏதோ எப்ப பார்த்தாலும் மது மதுன்ற என் மகேஷ் தொழில் சுத்தா எப்படி உலகத்திலேயே ஐஎஸ்ஓ முத்திரகுத்துல முதல் டாக்டர் நான் தானே. எப்படி பிசரே இல்லாம பீஸ கட் பண்ணேன் யாருக்கிட்ட? இப்பதான் சிங்கத்துக்கு சீயக்கா போட்டு குளிப்பாட்டிட்டு வந்திருக்கேன். கட் பண்ணி 1/2 மணி நேரம் கூட ஆகல, என்ன துள்ற குறைக்கிற? ஹலோ பிரதர், வாரியா குளிப்பி எடுக்கலாம்? சார் அப்படின்னாவா? சிங்கிளா எடுத்தா தான் செல்ஃபி, கும்பலா எடுத்தா குல்பி. இது உங்க கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல சொல்லி தரலையா? செல்லம் பட்டாடி பத்திரமா இருப்பியாடி? ஃபீஸ் போட பல்பு பாவம். என் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டியடா. டேய் சிம்பா, டேய் உனக்கு கீழே ஸ்விட்ச் போட்டுருக்கடா பிச்சுக்கு. டேய் சிம்பா, சரி சிம்பா, இந்த மதுவை ஏதோ நீ சொன்னியடா, அது சத்தியமா சொல்றேன்டா. அப்ப என்ன சொன்னேன்னு எனக்கு நிஜமா ஞாபகமே இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? நீ மதுவை லவ் பண்ற அதானே? இப்போ சொல்ற கேட்டுக்கோ, மது என்னதான் லவ் பண்ற, உன்னால என்ன பண்ண முடியும்? திருவள்ளுவர் அப்ப சொன்னாரு, விளையாட்டு வினையாகும்னு. கட்சியில ஏன் விளையாட்டு எனக்கு வினாய போச்சே. என்ன தவிர நீ இவ்வளவு லூஸ் மாதிரி பண்ணதுனால உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. மதுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். என்னடா சொல்ற? டேய் அதுக்கு நான் அவனை கூப்பிட்டு வந்து கட் பண்ணி விட்டுறாத. அவன் பாய் ஃப்ரெண்டா என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் ஊர்லேருந்து வரும்போது மது வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவான். அப்போ என்னை வீட்டிலேருந்து வெளில துரத்திடுவாங்க. அவன் ஊர் விட்டு போன அப்புறம் தான் என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பாங்க. அலர்ஜியா? எனக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கு என்ன பிடிக்காது. எங்கடா அவன்? என்ன ஃபீலிங்ஸா? மூஞ்சிலே சூச்சு போயிடுவேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கேன். இப்போ தான் புதுசாக ஏற்று வீட்டில் அஞ்சு ஒரு சூப்பர் ஃபிங்கர் உஷார் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன். அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னே தெரியல. என் மச்சான் ஃப்ரெண்டு பிடி அப்போவே சொன்னான் உங்ககிட்டலாம் சேரவே கூடாதுன்னு. நான் தான் கேட்காம சேர்ந்தேன். இப்போ எப்படி ஆகி போச்சே? எப்பா சாமி, இனி நீயும் வேணாம், உன் சவகாசமும் வேணாம், என்னை வீட்டில் விட்டுருப்பா. நான் அப்படியே போயிடுறேன். கதை தரேன். பாத்துறா. அம்மா அப்பா வணக்கம். நாளை விடுவாங்க. ஏது வந்த பாசம் எல்லா வெளி வேஷம். பார்த்து பார்த்து மெதுவா பார்த்து. பின்னால வால் இருக்கான்னு பாரு. முடியலையா? இருக்கு. இருக்கா? இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. வயிற்று கீழே ஏதோ எலி கிடைக்கிற மாதிரியே இருக்கு. சிம்பா, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? விட்ரா, அதுவா சரியாயிடும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பால் ஊத்துறியா? என் வாழ்க்கையே போச்சரா.
சிம்பா வீட்ல யாரும் இல்ல. என்ன யோசிக்கிற? வா. சும்மா இருக்கும்போது என்ன சுத்தி சுத்தி வந்த. இப்ப ஏன்டா யோசிக்கிற? வாடா, சீக்கிரம் வாடா. வீட்ல திரும்ப வந்துருவாங்கடா. இனி நீ வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்ன, எல்லாம் முடிச்சு போச்சு. நீ வாடா. 2 பேக்கெட் பெடிகிரி வாங்கல, 4 லிட்டர் பால் வாங்கல, ஃபியூஸை பிடிக்கிட்டியே. எனக்கு வயசு 2 தாண்டா ஆகுது. 60 வயசு கிளம்ப மாதிரி நடக்க வச்சிட்டியேடா. சரிடா விடுறா. அடப்பாடா, எல்லாம் போச்சே. யாருவன்? ஒருவேளை சிம்பா சொன்ன மாதிரி மதுவோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பானோ? எஸ், ஹவ் மே ஹெல்ப் யூ? பாஸ், யார் வேணும் உங்களுக்கு? நான் என் பேர் மகேஷ், நெய்பர். சிம்பாவை அவுட்டிங் கூட்டு போனேன், அதான் விடலான்னு வந்தேன். மது, somebody have for you. ஒரு பொண்ணு தனியாக இருக்கக்கூடாது. ஓ ஹாய் மகேஷ், உள்ள வாங்க. ஐயோ, என்னாச்சு சிம்பாவுக்கு? என்னடா சிம்பா இவ்ளோ பெரிய பேண்டேஜ் போட்டுருக்கு? என்னாச்சு மகேஷ்? அது அது வந்து நான் என் காரை சர்வீஸ்க்கு விட போயிருந்தேன். போய் சொல்றேன், கார் வெளில தான் இருக்கு. நான் ரிட்டர்ன் திரும்ப வரப்போ ஆட்டோக்காரனை கூப்பிட்டா இவனை பார்த்து எந்த ஆட்டோக்காரன் நிறுத்தலை. சீன்ல ஆட்டோ. அதான் நடந்து வரப்போ ஒரு பைக்காரனை பார்த்து துரத்திட்டு போய் அதில் அடிபட்டுடுச்சு. என்னால நடக்கவே முடியல, நாங்கடா ஓடினேன். அப்புறம் 3 ஸ்டிச் போட்டிருக்காங்க. காயம் ஆடுற வரைக்கும் லிக்விட் ஃபுட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 வாரத்துக்கு தண்ணி படாமல் பார்த்துக்கணும். அதுவும் காயத்தில் நக்கிறதோ சொரியதோ கூடாது. முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் போட்டு விட்டுருங்க. அடப்பாவே, கூட்டுன்னு போய் வைன் வயரை கட் பண்ணிட்டு என்னம்மா பர்ஃபார்மன்ஸ் பண்றடா? ஓகேடா ஓகேடா. ஏபா ஒன்றும் இல்லடா பேபி, ஒன்றும் இல்லை. எங்க சின்ன காயண்டாண்டா, சீக்கிரம் சரியா போடு. ஓகே ஓகே பேபி, உள்ள வா. ஒன்றும் இல்லை பேபி. சாரி மகேஷ், இது தீபக், நான் ஒர்க் பண்ற சேனலோட CEO, என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் காலேஜ் மேட். இது மகேஷ், என்னோட நெய்பர் அண்ட் சிம்பாவோட ஃப்ரெண்ட். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் இதை வரேன். ஷூர். யூ கம் பேபி, கம் ஹியர் சிம்பா. ஹாய். ஹலோ சார். வெறும் ஃப்ரெண்டா நீ? என்ன மிஸ்டர் மகேஷ், இந்த நாயை சாக்க வச்சு அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறீங்க போல இருக்கு. நல்ல ஐடியா. ஓ, நைஸ் அப்ரோச். அப்பார்ட்மெண்ட்டில் தான் இந்த நெய்பர்ஸ் தொல்லைனா, இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லையும் இதே பிரச்சனை. ஏய், உன்னை யாராவது கேட்டாங்களா இப்போ? போ. மூஞ்சி பாரு, இவன் வீடு மாதிரி அதிகாரம் பண்றான். மிஸ்டர் மகேஷ், ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. கேட்காமலே டீ எல்லாம் வருது. ஆமாம் சார், பாப்பாவுக்கு எனக்கு காஃபி பிடிக்காதுன்னு தெரியும். பாப்பாவா? என்ன லவ்வா? சொல்லாமா வேணாமா, சொல்லாமா வேணாமா, சொல்லாமா வேணாமா, சொல்லிடலாம். ஆமாம் சார், லவ் பண்ணுறேன். என்னையா சொல்கிற? ஆமாம் சார், எப்படி சொல்கிறேன்னே தெரியல. நீங்களாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். லவ்வா? யோ யோ மகேஷ், சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணாத. என்ன இந்த பாப்பாக்காக தான் இவ்வளோ ட்ராமா பண்ணியா? என்ன சிம்பா இப்பதான் தூங்குறான். நீயும் காமெடி பண்ணாத. அந்த நாய் தூங்குனா தூங்கலனா என்ன? தீபக், எவ்வளவு வாட்டி சொல்றது? சரி, அதை விடு. முக்கியமான மேட்ரு. மிஸ்டர் மகேஷ் மிஸ் கலாவை, ஓ சாரி பாப்பாவை லவ் பண்றாராம். வாட்? என்ன சொல்ற? அவர்தாம்மா சொன்னாரு. இல்லை மது, நான் டார்லிங், அவர் தான் சொன்னார். நீ வேணா கேட்டு பாரு.
What? Yeah, he said it. என்ன கலா? இப்பெல்லாம் கிண்டல் பண்ணா நாளைல இருந்து வர மாட்டேக்கா. உன்னை பாத்துக்கோங்க. யார் வர சொல்லுது? தாயே நீ போய் உன் வேலையை பாரு. ஓகே கைஸ், ஜோக்ஸ் அபார்ட். மகேஷ், இவன் சொல்றதெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்காதீங்க. இவன் காலேஜ் டைம்ல இருந்தே இப்படிதான், எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்பான். மத்தபடி இந்த லவ் ஜெவெல்லாம் சுத்த டைம் வேஸ்ட். ஒழுங்கா போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க, நாளைக்கு வேலையை பார்க்கலாம். எனிவே கைஸ், ஐ அம் கோயிங் டு கிராஷ். குட் நைட். குட் நைட். டலேங், நீ லவ் பண்றது மது தானே? தெரியும். டலேங், உன்னை வேலைக்காரியே சீண்ட மாட்டேங்கிறா. அப்போ மதுவெல்லாம் எப்படி? மது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இந்த வீட்டுக்கு தனியாக வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு லீவ் ஆல் தட். இட்ஸ் அ பர்சனல் லைஃப். நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணிக்காது. மதுக்கு லவ்னா பிடிக்காது. மதுவோட பேரண்ட்ஸுக்கு முக்கியமாக ஒன்றை கண்டிப்பாக பிடிக்காது. இந்த நாயை கூட்டு வரதெல்லாம் விட்டுட்டு ஓ வேறு வேலை இருந்தால் பாரு. கிளம்பு கிளம்பு.